வணக்கம். அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணன் வேதிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். வெல்கம் டு எவ்ரிபடி who had arrived to Vedic Astrology channel of Astro Sri Krishnan. Today I will explain you first how to make the channel subscription in public. சேனலை வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பப்ளிக்காக எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணோன்னா யூடியூபோட இதுக்கு போவோம் இல்லையா, உங்களோட யூடியூபோட சேனலில் நீங்கள் உங்களுடைய யூடியூபுக்கு நீங்கள் போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னு வைங்க. லாகின் பண்ணும்போது உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் யூடியூப் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூடியூப் நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவலாக அப்படி அப்படி அது நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக இதில் போகணும் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஜிமெயில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு ரவுண்ட் இதில் வந்து ஒரு மூணு லைனில் வந்து புள்ளிகள் இருக்கும். ஒரு 9 புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளுக்கு மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் கிடைக்கும். அந்த யூடியூப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து நீங்கள் என்ன சேனலோ அந்த சேனல் ஓப்பன் ஆகும். அந்த யூடியூப் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வருவீங்க. வந்த உடனே உங்களுடைய பேர் பதித்த ஒரு ப்ரொஃபைல் பிக் மேலே வரும். ரைட் சைடு எண்டில் வரும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போகணும். ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே செட்டிங்ஸுக்கு போகணும். செட்டிங்ஸுக்கு போன பிறகு ப்ரைவசி அப்படிங்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து வருது என்ன தெரியும் அப்படின்னா, பிளேலிஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதில் வந்து கீப் ஆல் மை 2 ப்ளூ டாட் வரும் உங்களுக்கு. அதில் 2 ப்ளூ கலரில் நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. அதில் கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட்டுன்னு இப்போ இருக்கிறதுலேருந்து மாற்றி அதை பப்ளிக்குன்னு ஆக்குனீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து இப்போ எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து பப்ளிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு தனி ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கான ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. என்னுடைய சேனல் வந்து இட் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் எய்தர் ப்ரைவேட் ஆர் பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸ். இதில் ப்ரைவேட் சப்ஸ்கிரைபரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க ப்ரைவேட்டாக பண்ணும் பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பண்ணாதவங்களுடைய டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து இப்போது நீங்கள் ப்ரொஃபைலை வந்து கண்டிப்பாக இதில் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுங்க சார், நீங்கள் கேளுங்க, நான் போடுறேன். ஓகேவா? இப்போ கமெண்ட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய ரைட் சைடு கார்னரில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோடைய ஒரு இது வரும், லோகோ வரும். லாஸ்ட், அதாவது இருக்கிறதுலே லாஸ்ட்டில் வரும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 9 புள்ளிகள் பதித்த ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் அப்படிங்கிறது அதுலேருந்து கிடைக்கும். அந்த யூடியூப்பில் உங்களுடைய யூடியூபுக்கு போய் அதில் செட்டிங்ஸ் பண்ணால் தான் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக செட்டிங்ஸ் போய் ப்ரைவசியை சேஞ்ச் பண்ணணும். ப்ரைவசி சேஞ்ச் பண்ணி இப்போ ப்ரைவேட்டுன்னு இருக்கிறது, ஏன்னா பொதுவே வந்து யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அது ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அதை ப்ரைவேட்லேருந்து மாற்றி நீங்கள் பப்ளிக் ஆக்கினா தான் உங்களால் பப்ளிக் சேனல் ஆக முடியும். அப்படி ஆகி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா எனக்கு ரெட் கலரில் சிம்பிள் வரும், நீங்கள் ப்ரைவேட் பப்ளிக் சப்ஸ்கிரைபரா அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? சரி, இன்னைக்கு சில பப்ளிக் சப்ஸ்கிரைபருடைய ப்ரையாரிட்டியில் 3 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன் ஒன்றொன்னா. ஒருத்தர் வந்து வீரபாண்டியன், அவருடைய மகனுக்கு வேண்டி கேட்டிருக்காரு. கேரியர் ஃபார் மை சன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி வேதிக் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய மகன் பற்றி நீங்கள் கேரியர்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் மகன் எப்படிப்பட்ட இதில் இருக்காருங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்படிப்பட்ட மனிதர் அவர், அவருடைய அவருடைய மெத்தடாலஜி என்ன, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கக்கூடியவரா, லேட்டாக எழுந்திருக்கக்கூடியவரா, அவருடைய இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜி போகும்போது நம்ம வந்து டைரெக்டாக கேரியர் கேட்டு அஸ்ட்ராலஜர் டைரெக்டாக கேரியர் பற்றி ஆன்சர் சொல்லிடுறாரு.
பட் வேதிக் அஸ்ட்ராலஜர்ஸ், அதாவது எங்களை மாதிரி இருக்கிற வேதிக் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த மாதிரி போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் இவர் எந்த மாதிரியான ஆளுன்னு தெரியணும் எங்களுக்கு. எனர்ஜி எந்த மாதிரி, இவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி, நல்லா பேசக்கூடியவரா, இப்படி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தகுந்த கேரியரை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் அதில் வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஒரு ஆள்கிட்ட வேலை பண்ணுறக்கூடிய சக்தி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வேலைக்கு கொடுக்க முடியும். இப்போ உட்காந்து தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் மிலிட்ரியில் சேர்த்த முடியுமா, இல்லை கடினமான உழைப்பை தரக்கூடிய ஒரு வேலையில் சேர்த்த முடியுமானா முடியாது. அப்போது உங்களுடைய மகனோ மகளோ நீங்கள் யாரோ உங்களுக்கே நீங்கள் கேள்வி கேட்டால் கூட நான் என் பதில் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பது தான் முதல் கட்டம். அதில் உங்களுடைய மகனுடைய ஃபர்ஸ்ட் காலை வேக்கப் எனர்ஜி இருக்கு இல்லையா, காலையில் எப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவே வந்து ஓகேவா இருந்தாலும் சில நாட்களில் வந்து சில ஸ்ட்ரகிள் இருக்கு அவருக்கு எழுந்திருக்கிறதுல. காலையில் எவ்வளோங்க எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. அதாவது தூங்கி காலையில் எழுந்திருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு ஆவரேஜாக இருக்க ஒழிய ரொம்ப எக்ஸலண்ட்னு சொல்றதுக்கு இல்லை. அப்போ சில சில நாளில் வந்து சில தகராறுகள் சில ஸ்ட்ரகிள்லாம் வருது அதில், அதை பார்க்கணும். ரெண்டாவது, காலை எழுந்தவுடன் அந்த தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு 10 மணிக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடித்து ஸ்கூலுக்கோ இல்லைன்னா ஆஃபீஸ்க்கோ போகணும் காலையில். அந்த காலையில் எவ்வளோ மணிக்கு எழுந்திருக்கிறோங்கிறது தான் இப்போ முன்னாடி சொன்னது. காலையில் 5 எழுந்திருக்கிறீங்களா, டக்குன்னு எழுப்பி விட்டா எழுந்துக்கணுமா, இல்லை 2-3 நேரம் அப்படியே நோண்டிக்கிட்டே இருந்தால் தான் எழுந்திருப்பீங்களா எப்படிங்கிறது நான் பார்க்கணும் இல்லையா. அடுத்தது எழுந்ததுக்கு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட இந்த 3-4 மணி நேரம் ஆஃபீஸ் போகிற வரைக்கும், 10 மணி ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை இப்போ அது 9 மணிக்கு ஸ்கூலுக்குன்னா அந்த 3 மணி நேரத்தில் எப்படி அவருடைய ஒர்க் இது எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அந்த 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 எனர்ஜி உங்களுடைய மகன்கிட்ட இல்லை. எப்பவுமே ராங் டைமிங் பண்ணுவார் அவர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எனர்ஜி இல்லாதனால சில சில நேரத்தில் கடைசி நேரத்தில் டப்பா எடுத்துகிட்டு ஓடுவார். டப்பா எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதற்கான வேலையை செய்யக்கூடிய அந்த சுறுசுறுப்பு இல்லை. அப்போ சுறுசுறுப்பு இல்லாத காரணத்தினால காலையில் வரக்கூடிய அந்த எனர்ஜி அவருக்கு இல்லை. இப்போ நான் அதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுடைய மகனுடைய ப்ளஸ் மைனஸ் புரிந்துக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு ஒரு வேலையை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்க, 6:30க்கு காலையில் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா உங்களை மகனால் முடியாது. ஏன் அப்படின்னா காலை இருக்கிற எனர்ஜி ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது ஒழுங்கா இருக்காயா அப்படின்னா அது அது பரவாயில்லாமல் இருந்தாலும் அது இருக்கிற இடம் வந்து சரியில்லை ஜாதகத்துல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சில நேரத்துல மிகப்பெரிய தடையோ என்ன, அதாவது ஜாஸ்தி வேலை பண்ணும்போது ஏதாவது பிரச்சனையோ வருவதனால அந்த ஏரியாவும் வந்து தகராறுல தான் இருக்குது. இதுதான் ஓவரால் உங்களுடைய மகனை புரிந்து வைத்த தகவல். ரெண்டாவது, உங்களுடைய மகனுக்கு சூட்டபிளான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிகம், அந்த வணிகம், அந்த ஃபினான்ஸ், இந்த மாதிரி பேங்கிங், ஃபினான்ஸ், வணிகம், இந்த மாதிரியான ஃபீல்டில் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய மகனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம், உங்களுடைய மகனுடைய இது எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ அப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு இது கூட இருக்குது. அப்ராடு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட தெரியுது. ப்ளஸ் அதில் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸில் வந்து வருவதற்கான வாய்ப்பு தெரியுது. ஃபினான்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி இதில் வர்றதுக்கு வணிகம், ட்ரேடிங், வணிகம், இந்த மாதிரியான வேலைகள், ஃபினான்ஸ், பேங்கிங், இந்த மாதிரியான வேலைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படியே இல்லைனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கம்ப்யூட்டர் படிச்சிருக்காருன்னு வைங்க, கம்ப்யூட்டர் படிச்சுட்டாலும் கூட உட்காந்து வேலை செய்கிறது பேங்காக இருந்துன்னு வச்சுங்க, அப்போ நம்ம ஆக்சுவலாக பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது பேங்க்குக்கு போயிட்டு வராரு ஒருத்தர் பேங்கிங் அப்படின்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ படித்தது என்னவாக இருந்தாலும் நம்ம போகிற அந்த ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா வணிகம், வியாபாரம், ட்ரேடுன்னு இருக்குது உங்களுடைய மகனுடையது. ஓகேவா? சரி. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி
ரெண்டாவது உங்களுடைய மகனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருப்பது காரணத்தினால, சந்திரன்லேருந்து பார்க்கும் பொழுது அந்த லக்னாதிபதி சரியான நிலைமையில இல்ல. அப்ப சரியான நிலைமையில இல்லைங்கும் பொழுது, அவருடைய அந்த இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இன்டெலிஜென்ஸ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணணும். ஆ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு வந்து அவ்வளவு பாதிப்படைந்து தான் காணப்படுகிறது. அதனால தான் இந்த ஜாதகத்த ஃபர்ஸ்ட் இப்படி அனலைஸ் பண்ணிட்டு தான் வரணும். இந்த லக்னாதிபதி சரியில்லை இல்லையா? ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி தான் இருக்கிறதுலே ஸ்டாண்டிங் பாயிண்ட். அவரு வந்து லக்னாதிபதி உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப 8ஆம் இடத்துல உட்காரும் பொழுது, அவருடைய இது வந்து என்ன வாட் இஸ் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா விழுந்துருச்சு அங்க. 8ஆம் இடத்துல போய் விழுந்துருச்சு இல்லையா? அதனால. அப்போ 8ஆம் இடத்துல விழுந்திருக்கு. ஆனா அது உச்சமாகிறார். ஸோ அதனால அந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல. ஆனா அந்த 8ஆம் இடத்துல இருந்தா கூட கேந்திர கோணங்களுடைய அதிபதிகள் வந்து இதாயிருக்காரு. எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால ஜூபிட்டரும் மார்ஸும் பார்த்தீங்கன்னா, கேந்திராதிபதிகளும் அவரும் 2 பேரும் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலா நல்லது தான். அதே மாரி உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல புதனும், சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். அப்ப ராஜ கர்மாதிபதி யோகமும் உண்டு. அதனால உங்களுடைய மகனுடைய இதுல வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். 2வது தன்னுடைய எனர்ஜி மேனேஜ்மெண்ட்ட நல்லா மேனேஜ் பண்ற மாரி பார்த்துக்கொள்ளணும். 2வது நான் சொன்ன மாதிரி இவருடைய தொழில் வந்து பொதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய இது வந்து அந்த ட்ரேடிங் இந்த மாதிரி வியாபாரம் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியாக வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. இல்லைன்னா சொந்தமாக ஒரு பிசினஸ் மாரி வைக்கலாம். பிசினஸ் மேன் அந்த மாதிரி வரலாம். இதுதான் அவருக்கு வந்து சூட்டபிளான ஒரு வேலையாக கருதப்படுகிறது. சரியா? ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக ஆனந்த் 30/7/1981 19/4 சென்னை. கரண்ட் தஷா அண்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு ஃபேமிலி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆனந்துக்கு என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க ஆனந்த்? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய ஜாதகத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தசா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் கிட்டத்தட்ட இந்த ஜோதிடம் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருக்கேன். அப்ப இந்த 30 வருட அனுபவத்துல நான் பார்த்த தசைகள் ஏராளமான எல்லா தசைகளையும் பிராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இருக்கிறது என்னெல்லாம் தசை இருக்கோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கடைசியாக நான் ஒரு தசையை வந்து சொந்தமாக கண்டுபிடித்துள்ளேன். அந்த தசைக்கு பேரு அஷ்டோ ஸ்ரீகிருஷ்ணன் தசைன்னு நானே வச்சுக்கிட்டேன். அந்த தசை என்ன அப்படின்னா அதை வந்து நானே உருவாக்குனதா அப்படின்னா இல்லை. ஆனா அதுலேருந்து பழைய தசைகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டு நான் எல்லாமே அவன் கொஞ்சம் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணி ஒரு புதிய சிஸ்டம். அதாவது நீங்க என்னடா இவரே ஒரு தசையை கிரியேட் பண்ணியிருக்கான்னு நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 80-85% வந்து வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து முதல்ல இருக்கிற வேற ஒரு இடத்துலன்னா எங்க ரிஷிகள் கொடுத்த அந்த தசா சிஸ்டத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய பிராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு சில சில மாற்றங்கள், நான் பெரிய பெரிய மாற்றங்கள்னு சொல்ல முடியாது, அதை மாற்றி நானே ஒரு தசையை எடுத்திருக்கிறேன். அது எதற்காக அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அதனுடைய அக்யூரேசி சரியாக வருவதற்காக. அப்போ இந்த தசை இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து இந்த தசை எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய தசை பிரகாரம் அது இந்த ஸ்டார்ட் ஆனது வந்து 2016 மிட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த 2012 மிட்லேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த தசை பல டிரான்ஸ்ஃபார்மேஷன், பல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒன்று நல்ல மாற்றங்களா இல்லை பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா பொதுவே நெகட்டிவாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த பீரியடுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீரியட் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த அந்த பீரியடே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பெருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசையில
ஏகப்பட்ட மானிட்டரி ஸ்ட்ரெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, பேட் லோன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால அது வந்து மிக்சட் ரிசல்ட்டா தெரியுது. ரெண்டாவது கேரியர் கேரியர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல வந்து அது ஒரு வகையான ஒரு பேட்டில் மாதிரி இருந்திருக்கும். ஒரு பேட்டில் இந்த திசையில வந்து அஹ், நம்ம எப்படியாவது இந்த கேரியர்ல நம்ம எதையாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த இது வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமோ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமோ ஒரு அடியோ இந்த டைம்ல வருவதற்கான வாய்ப்பு இதுல ஜாதகத்துல காமிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் வந்து பேசக்கூடிய அந்த அமைப்பு வந்து எங்களுக்கெல்லாம் காது கேட்கும். எங்களை மாதிரியான ஜோதிடர்கள் கிட்ட அது காதுல விழுகும். நாங்க இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணும்போது அது காதுல விழுந்துரும். அதே மாதிரி உங்களுடைய இந்த டைம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற டைமும் சரி, ஒர்க் ரிலேட்டட் அதாவது கேரியர் growthக்கு உண்டான ஒரு உகந்த சமயமாக கருதப்படவில்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கேரியர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 2வது நான் சொன்ன மாரி மானிட்டரி ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து காணப்படுகிறது. 2வது வந்து இந்த இதே டைம்ல வந்து க உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த மனைவி ஆகட்டும், பிரதர்ஸ் இல்லைன்னா குருமார்கள் ஆகட்டும், இவங்கெல்லாம் ரிவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. நாங்க அந்த பிரதர், சிஸ்டர்ஸு அப்புறம் இவங்க எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. 2வது உங்களுடைய ஆத்மாவே கூட கொஞ்சம் வலியோட தான் காணப்படுகிறது. அப்படிங்கிறது தான் நான் புரிந்து கொண்டேன். ஸோ உங்களை இப்பத்த கரண்ட் இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கரண்ட் இமேஜ் வந்து கேரியருக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி தான் காட்டுது. 2வது இந்த தசை டைம்லயே வந்து உங்களுடைய ஃபாதர் இருக்காரு பாருங்க. அவருக்கு உகந்த பீரியட் கிடையாது ஆக்சுவலா. உங்களுடைய ஃபாதர் இப்ப இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஃபாதருக்கு உகந்த பீரியடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உகந்த பீரியட் கிடையாது. அவருக்கும் ஏதோ சம்திங் வில் பி தேர் ப்ராப்ளம். 2வது உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய மகன், மகள்களுக்கோ, அதாவது உங்களுடைய புத்திரன், புத்திரிகளுக்கோ, இல்லன்னா உங்களுடைய ஃபாதருக்கோ, நீங்க நெனச்ச அளவுக்கு அவங்களுக்கு இது செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான். என்னது? கரெக்டான கடமைகளை உங்களுக்கு சில பேருக்கு சில டியூட்டி செய்யணும் இல்லையா? அப்பாவுக்குன்னு சில டியூட்டி செய்யணும். மகனா இருந்தா மகனுக்குன்னு ஒரு சில டியூட்டி செய்யணும். இது 2மே உங்களுக்கு செய்ய இயலாது. நீங்க நினைத்த அளவுக்கோ, இல்லன்னா அவங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க, இல்ல நீங்க அவங்களுக்கு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு உங்களுக்கு. அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த கரண்ட் தசா வந்து ஸ்பெசிஃபிக்லி அட்ரஸ் டு அப் டு 2019லேருந்து 2022 பீரியட் வரைக்கும் பார்க்கும் பொழுதும், உங்களுடைய ஜாதக பிரகாரம் இதுக்கு வந்து பெரிய இது கிடையாது அப்படிங்கிறது தான். கேரியருக்கு இட்ஸ் நாட் ஸோ குட் தஷா டு பி அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். 2022க்கு அப்புறம் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு ஒரு ஆனந்த் இப்படிப்பட்ட ஆனந்த் இப்படி ஆகிவிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுதல். அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பொதுவே வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாலாம் இல்லை இந்த தசை ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து கொஞ்சம் எஃபார்ட்லாம் போட்டு அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அப்போ இந்த பலனை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து சீத்தல். Seethal has asked whether she can clear the interview and she had given 31/1/1994 17 p.m. Kollam. That means she is having Gemini as ascendant and the Rashi is Purva Falguni. Nakshatra is Purva Falguni, so it is naturally Leo Rashi. Moon is in Leo. So this next year we are constructing the yearly chart. Not from your chart we can predict Seethal. So I have to go with your yearly chart. In the yearly chart, uh,
the very first thing what we will see is whether the rising year is very good or not, or is it bad. What is going to be the indication? So the first indication is uh, it is not so bad, but it is very average. Okay, there are 3 point of things I will analyze. So the first thing is how the period has risen for you. That is, and the period is between. I will tell you the time also, so that you know that. Okay, the second week of January to the first week of February 2021 is a predictions which I am giving. That means January second week of 2020 to February first week of 2021. So you have to do lot of struggles to get a good result. That is from the first observation. Second observation is the planet which is placed. It shows that it is in the lagna itself. So there will be lot of bodily trouble related bodily trouble to get this things associated, or maybe an expenditure to be done, uh, or some energy has to be spent in large quantum to get a result easily. What you have to understand is, in short, it is not a cakewalk. It is going to be, and the most important is the third point. That is where I am interested upon. Here, the things are not so conducive, Seetal, because here the person who is supposed to give you the results, he is telling that I am not in a good state where the people can able to recognize me. Okay, so what is happening? Okay, so in short, what is my observation is recognition. You have to struggle a lot to get yourself noticed. If you are going to the interview, for a few people it will be casual. If you are going, the people recognize you, they say that yeah, we liked you, and we are selecting. But in your case, you have to put lot of struggles, and you are also should be ready to spend some few amount. Okay, so if that is happening, then there is a possibility that you may get what you looking for quite long time. Okay, so basically what you have to do, you have to keep your focus on, and it is already been indicated that it is not a very bad year as such. It is only forecasted that there will be lot of struggles to get your desired result. So it is not going to be a cakewalk. Okay, so that is what you have to understand from this. And okay, so the focus for you is to get recognized. You want to get reasonable position, etc. For that, there is a possibility that if you put a little bit struggle, and also there will be some expenditure. So based on that, the things will be working out. Okay. And in the meanwhile, I will also tell you what is going to be the focus for the next year. So the focus is given naturally that it will be of competition. So I feel that you need to put little step in for putting up some more struggle to get this. Okay, so I feel that you can able to do it, provided you do bit more struggle to get this done, because it is, as I told you, it is not a cakewalk. So you have to prepare accordingly. Okay, all the best.
ஸோ இன்றைய வீடியோ வந்து இதுலேருந்தே முடிவருது. இதுலேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியாத காரணம் நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமையே வந்து கிட்டத்தட்ட 60% பப்ளிக் வந்து என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்டு வேற இருக்கீங்க. அதனால அவங்கள டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிக்வெஸ்ட் நான் கேட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் எதுவுமே எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பப்ளிக் பண்ணி பப்ளிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொன்றையும் தான் தேடிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேருடைய இது வந்து பப்ளிக்காக வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்போ இன்கேஸ் யாருக்காவது உங்களுக்கு இல்லை சார் எனக்கு ஒரு வீடியோ போட்டாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா அடுத்ததில் கண்டிப்பாக அது வீடியோ போடுறோம். பட் இன்றைக்கி நாங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூடியூப் நீங்கள் எப்படி திறப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூடியூப் இதற்கு முன்பாக பார்க்கக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய யூடியூப்பை திறக்கும் போதே ஒரு ரைட் சைடில் ஒரு பட்டன், ஒரு ரவுண்டு கலர் பட்டன் இருக்கும். அதான் ப்ரொஃபைல், உங்களுடைய ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைலில் செட்டிங்ஸ், அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வரும் கீழே. பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். யுவர் சேனல், பர்ச்சேசஸ், மெம்பர்ஷிப், யூஸ் டு யூடியூப் ஸ்டுடியோ, ஸ்விட்ச் அக்கௌண்ட், சைன் அவுட், அப்பியரன்ஸ், லாங்குவேஜ், லொக்கேஷன், இப்படி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அப்புறம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை போய் கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், நோட்டிஃபிகேஷன், பிளேபேக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு கீழே ப்ரைவசின்னு இருக்கும். அந்த ப்ரைவசியை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு ரைட் சைடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயே வந்து மேனேஜ் வாட் யூ ஷேர் ஆன் யூடியூப்னு போட்டிருப்பாங்க. கீழேயே வந்து பிளேலிஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு 2 ப்ளூ கலர் பட்டன் தெரியும் உங்களுக்கு. அதில் ஒன்று கீப் ஆல் மை சேவ்டு பிளேலிஸ்ட் ப்ரைவேட், அது வேணால் அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டாவது பட்டன் இருக்கு பாருங்கள், கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் பட்டனை கொண்டு போய் லெஃப்டில் வச்சிங்கன்னா உங்களோட எல்லா சேனலும் பப்ளிக் ஆயிரும். அப்போ அதுக்கப்புறம் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படி அது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் பப்ளிக்காக நோட்டிஃபிகேஷனில் எனக்கு ஒரு ரெட் கலர் சிம்பிள் கிடைக்கும். அதன் மூலியமாக நான் அறிந்து கொள்வது நீங்கள் வந்து பப்ளிக்காக சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு அன்பர் அப்படின்ட்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு எப்போ இந்த ஜோதிடம் தேவைப்படும்னே தெரியாது. எல்லாருக்குமே ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா நல்ல கர்மாவாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.